வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காமிச்சு தர போகிறேன். எல்லாத்தையும்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு என்னென்ன நல்லதோ அதெல்லாம் காமிச்சு தர போகிறேன். உங்களுக்கு நான் வந்து தோட்டத்தில் தான் நிற்கேன், அதுதான் உங்களுக்கு வந்து எல்லாமே காமிச்சு தர போகிறேன். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து கத்தாழை பூ பூத்துருக்கு, அதுதான் காமிச்சு தர போகிறேன். பாருங்கள், இந்த கத்தாழை பூ என்ன பூ விரியலை, என்ன பூ பூக்கும், பூ விரியலை பூ பூக்கும். இப்படி பூ வந்துட்டு கத்தாழை பார்த்தீங்களா. இப்போ வந்து முருங்கைக்காய் காமிச்சு தரேன். முருங்கைக்காய் செடி, முருங்கைக்காய் இலை. இதில் இந்த முருங்கைக்காய் ஃபுல்லுமே நல்லது தான், உடம்புக்கு நல்லது தான். இங்கே பார்த்தீங்களா, முருங்கை இலை அப்படி பியூர் பச்சை கலரில் இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிருக்கும், அதனால தான் அப்படி பச்சை கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், பூலாம் தின்னா ரொம்ப நல்லது. இலையை அரைச்சி தின்னா பிளட்டு வந்து ரொம்ப இதாகும், இன்க்ரீஸ் ஆகும். நான் முருங்கைக்காய் இப்போ தான் பறித்தேன், ஒரே ஒரு காய் கிடக்கு. பார்த்தீங்களா முருங்கை பூ. பாருங்க, ஒரே ஒரு காய் கிடக்கண்ணா. ஆமாம், இன்னொரு காய், சின்ன காய் கிடக்கு, பறிப்புமா. ஃபர்ஸ்ட் வேற 2-3 காய் கிடக்கு. நல்லா மழை பெஞ்சு வந்துடுங்க. இப்போ நல்லா வெயில் அடிக்கும், சன்னே காணல. சன்னு இங்கே இருக்கட்டே தெரில, என்ன இருக்கா. நல்லா மழை பெஞ்சு பார்த்துருங்க. இப்போ வந்து நல்லா காற்றும் அடிக்கி வெயில் அடிக்கி, எப்படி ஃபாஸ்ட் சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா. பார்த்தீங்களா, இங்கே எருமை பாருங்க. கடை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடகடான்னு மண்ணை எடுத்து வெளியே போட்டு பாருங்க. அது சுறுசுறுப்பாக இருக்குது, நம்ம சுறுசுறுப்பாக இல்லை. மழை பெஞ்ச வரணுங்க பாருங்க, பிறண்ட நல்லா தழுத்துருக்கா. இதெல்லாம் இது சூப்பராக இருக்கும். நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். சரிங்களா, துவையல் நான் அரைச்சி வச்சுருப்பேன், அதை பாருங்கள். இதெல்லாம் பூத்துருக்கு, இதெல்லாம் பூ இனி தான் பூக்கும். இல்லை, ஆவாரம்புலாம் பூத்துருக்கு. ஃபுல்லுமே சீசன் கிடையாது, இப்போ வந்து கொஞ்சம் பூத்துருக்கு. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அருவியில் குளிக்கலாம். நம்ம குளிக்கல, கால் நினைக்க போகிறேன். தண்ணி என்ன ஃபாஸ்ட்டாக ஆடுது. ஏன்னா மழை நேரத்து சம மழை, அதனால தான் நல்லா தண்ணி பாயுது. ஆனால் கொஞ்சம் இழுக்கலை, ரொம்ப தண்ணி வந்தால் இழுத்துறோம். இழுக்கவே இல்லை, நான் கொஞ்சம் இழுத்துருந்தேன். எங்கே இருங்க, இழுக்குதா கால். நான் குளிராக இருக்கு, இழுக்குது, கொஞ்சம் இழுக்குது, ரொம்பலாம் இழுக்கலை. பூக்கள்லாம் பாருங்க, இது என்ன பூன்னு தெரியல, ஆனால் இது ஒரு காய் இருக்குது. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. இது எனக்கு எந்த பூன்னு தெரியல, இது என்ன பூன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. இவருங்க மகரந்த சேர்க்கை, மகரந்த தூள், அப்புறம் நிறையா இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மரகத பூவா தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. அழகாக இருக்குது, அழகாக மொட்டெலாம் வச்சுருக்கு. இது சூப்பராக இருக்கலாம். எல்லாம் பாருங்கள், அப்படி ஜம்முன் இருக்குது. உள்ள ஒரு கோவக்காய் இருக்குது, 2-3 கோவக்காய் இருக்குது. இது சாப்பிடலாம். ஆனால் எனக்கு பழம் தான் பிடிக்கும். இது வந்து சுகர் இல்லை, பேஷண்ட்டுங்க சாப்பிடுவாங்க. ஆனால் உள்ளே இல்லை, போஸ்ட் தான் இருக்குது. நான் உள்ளே 2-3 இருக்குது. நான் இப்போ இவ்வளோ தான் படிச்சிருக்கேன். தண்ணி அப்புறம் பாஞ்சு போயிட்டே இருக்குது. தண்ணி வந்துங்க போயிட்டே இருக்குது. நான் எப்படி வயல் ஓரமாக தண்ணிங்க போது நான் இங்கே நடந்துகிட்ருக்கேன். அழகா வயல் ஓரம் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு ஓரம். வயல்னா வயல் இருக்கும், இங்கே இருக்கும். நான் கிளம்பிட்டுருக்கேன். இங்கே பாருங்க பூ. இது வந்து இது வந்து சீத்தா. ஏன்னா சீத்தா வெரைட்டியில் நிறைய வெரைட்டி பார்த்துருக்கேன்னா, அந்த வெரைட்டிலாம் எதுவும் ஞாபகம் வருது, முள் சீத்தான்னு சொல்லிட்டு. இது சீத்தா, நார்மல் சீத்தா தான். நிறைய கொடியாக தான் இருக்குது. அதான் மாடு புல் மேய்ச்சிட்ருக்கா. மாடு பக்கத்தில் கொக்குலாம் எனக்கு பார்த்தீங்களா, வெள்ளை கலரில். இதுதான் வில்லேஜ் கிராமத்திலோட இது வாழ்க்கை. இப்படி தான் மாடு. ஆனால் ஆடு மாடு மேய்ச்சவங்களாம் பணக்காரங்க இருக்காங்க. ஸோ அதை சொல்ல வரல, கிராமத்தை பற்றி தான் சொல்ல வரேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ எப்படி சிட்டிலெலாம் மாடுலாம் வளர்க்க முடியாதா, வில்லேஜில் தானே வளர்க்க முடியும். அதுதான் சொல்கிறேன் நான். எப்படி பார்த்தீங்களா, கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா, மிளகா மேய்ஞ்சிட்ருக்கு. அங்கே தாய் இருக்குது, இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு.
கண்ணுக்குட்டிலாம் செல்லத்தை மாடு கணக்கா அங்கே இங்கே ஓடும். மாடு கணக்கா அப்படி துள்ளி குதிச்சு அங்கே மக்கள் ஓடும். உங்களுக்கு வந்து நிறைய சுற்றி காமிச்சேன். இனி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், டாட்டா.